ஹாய்ங்க. எல்லாருக்கும் வீகேர் பத்தி தெரியும். வீகேர் வந்து 58 கிளினிக்ஸ் தமிழ்நாடு, ஏபி, டிஜி அண்ட் கர்நாடகா எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னும் மற்ற இடத்துலையும் நிறைய பிரான்ச்சஸ் வரப்போகுது. பட் வீகேர் பொறுத்த வரைக்கும் ஹேர் அண்ட் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். மெயினாக வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ஹேரில் ஸ்கேல்பில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து வீகேரில் சொல்யூஷன்ஸ் உண்டு. ஆனால் 85% பீப்புளுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்ச எங்களால் 15% ஒரு செக்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா டோனர் பார்ட் கூட அவங்களுக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ண டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு இப்போ அந்த பேச்சஸ் வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் நாங்கெல்லாம் டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் பார்ப்போம் வச்சிருக்காங்க இவங்க வைக்கல அப்படிங்கறது எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் அப்படின்னா வச்சிருக்கிறது தெரியாத அளவுக்கு வைக்கிறது தான் அதுல சக்சஸ். நம்ம ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கோம், அப்படி காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் இந்த டிவிஷன் வந்து எதுக்குன்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு இப்போ வந்து ஹேர் இல்லை, அவங்களுக்கு டோனர் பார்ட்டும் இல்லை அப்படின்னும் போது காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் போகணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்களோட இமேஜ் வந்து 3D இமேஜா எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் வேணும் அப்படிங்கறது பார்த்து மோல்ட் பண்ணி, இப்போ சப்போஸ் ஒரு சில வந்து 20% கிரே ஹேர் கேட்பாங்க, 40% கிரே ஹேர் கேட்பாங்க, இல்ல வந்து எனக்கு வந்து சென்டர் மட்டும் கொடுக்குற மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி இல்லை திக்கா வேணும் இல்லை தின்னா வேணும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த சிட்னி ஸ்டாண்ட்ஸ். சிட்னி ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இங்க ஆரம்பிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் பிரான்ச். இதோட பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாடு இதே மாதிரி தான், எப்படி வீகேர் கிளினிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸும் வரப்போகுது. கூடிய சீக்கிரம் நிறைய பிரான்ச்சஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த சர்வீசஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் வீகேர்னு வரும்போது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும், ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கஸ்டமைசேஷன் டிவிஷன். கஸ்டமைசேஷன் பண்ணுறாங்க, பட் ரொம்ப ஒரு சின்ன லெவலில் பண்ணுறாங்க. பட் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த கஸ்டமைசேஷனை வந்து ஒரு ஸ்பெஷல் இதுவாக கொண்டு போகிறதுக்காக 2 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், ஒன்று இட்டாலி பேஸ்ட் கம்பெனியும் இன்னொன்று வந்து ஒரு சைனீஸ் பேஸ்ட் கம்பெனி கூடயும் நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் படி ப்ளஸ் அவங்களுடைய ஹேர் குவாலிட்டி சம்மந்தமான தேவைகள் படி எக்ஸ்க்ளூசிவாக இதை வந்து ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுவாங்க. இது கையால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து அது ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயம்னா ஒரு பிளேஸ் பண்ண விஷயம்னா கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்காக தான் எந்த அளவுக்கு இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து கொண்டு வர முடியுமோ அந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் புதிய விஷயங்கள் வர வர வந்து இதை வந்து நாங்கள் இந்த சிட்னி ஸ்டாண்ட்ஸில் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் ரொம்ப சீக்கிரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஈவன் வந்து ரொம்ப சீக்கிரம் குளோபல் லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் இது ஆச்சரியப்படுறதுக்கு. அந்த ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, இல்லை வந்து எங்கேருந்து அதை நம்ம வந்து தருவிக்கிறோம், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, மிக மிக முக்கியமாக இதில் வரக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னா என்ன டென்சிட்டி இருக்குன்றது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபீமேலோடைய பேட்ச் எடுத்துங்க, இந்த நடுவகுடு இருக்கும். இந்த நடுவகுடுன்றது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு நேச்சுரல் ஹேரா இல்லை வந்து ஒரு விக்கான்றதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்களில் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அந்த வகுடு வந்து ப்ராடாக இருக்கும். அதை வச்சு ஈஸியாக வந்து அது ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் அந்த வகையில் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்திருக்கோம். அந்த வகுடுன்றதும் ஒரு நார்மல் ஹேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுல. ரெண்டாவது அந்த ஹேரோடைய டென்சிட்டி, எவ்வளோ அடர்த்தியாக அந்த முடி இருக்குன்றது வந்து அந்த விக்கோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக். அந்த வகையிலையும் நாங்கள் மேக்ஸிமம் டென்சிட்டி தான் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ ப்ரைஸ் வைஸாக பார்த்தா கூட நாங்கள் இவ்வளோக்கு தரோம் அவ்வளோக்கு தரோன்னுவாங்க. பட் கண்டிப்பாக வந்து ஒரு யூசர் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, அந்த ஹேர் டென்சிட்டி எவ்வளோ நல்லா இருக்குன்றது. மூணாவது அதோடைய யூஸ். அது வந்து என்னைக்கு பார்த்தா இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் இப்படி ப்ரிகாஷனாக இருக்கணும்னு பார்த்தா பப்ளிக்கு ஒரு பீரியடில் வந்து ஒரு இது வந்துடும், என்ன இது இப்படி போய் யூஸ் பண்ணணுமேன்ட்டு ரொம்ப சீக்கிரம் ரிமூவ் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ நான் பேசின வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 3 months ரிமூவ் பண்ணி போட்டோம், 4 months ரிமூவ் பண்ணி போட்டுட்டோம், அது மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இச்சிங் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உள்ள அதை ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேப் வரைக்கும் வந்து ஒரு குவாலிட்டி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டேப் வந்து டெர்மா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எந்த விதமான ஒரு இச்சிங்கோ இரிட்டேஷனோ கொடுக்கக்கூடாது. அதில் வந்து அந்த லேஸ்ன்னு சொல்லுவாங்க பேஸு, அதில் போதிய ஏரேஷன் இருக்கணும்.
இல்லைன்னா கண்டிப்பாக அரிப்பு வரும், டேண்ட்ரஃப் கிரியேட் ஆகலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் தி பெஸ்ட்டை தான் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன வளர்ச்சிகள் வருதோ அது கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்றைக்குமே வீக்கேர்ன்றது எப்போதும் போல் மீதி பேரை விட டிஃப்ரென்ஷியேட் ஆகி தனியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வீக்கேரில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஹேர் ஃபால் அரெஸ்ட் பண்ணுறது, ஹேரை காப்பாற்றுற ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இது கொடுக்கும்போது இதுலேயும் அதே ஒரு டெஃபினட்டாக அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்போம். முடி வீணாகாமல், ஸ்கேல்ப் வீணாகாமல் அந்த மாதிரி பேட்சஸ் வைக்கிறதுல தான் நாங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது என் முடிக்கும் எந்த டேமேஜும் இருக்காது, ஸ்கேல்ப்புக்கும் எந்த டேமேஜும் இல்லாமல் ரியல் ஹியூமன் ஹேர் அதே மாதிரி ஏரேஷன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பேட்சஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.